ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பசலைக்கீரையை வச்சு மோர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கார்டனில் இருந்தது பசலைக்கீரை. அதை இன்றைக்கி தான் பறித்தேன். நான் கருத்தால் பறிச்சுட்டு அதை அப்படியே நல்லா அலசிட்டு திருத்தி வச்சுட்டுருக்கேன். இந்த பசலைக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டியான தேங்காய் அரைச்சி விட்ட மோர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, அடுப்பில் மண் பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன், கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம திருப்பி வச்சிருக்கிற பசலைக்கீரையை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப சீக்கிரத்தில் இது வெந்துடும். இந்த பசலைக்கீரை ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும். அதனால் கவலையே வேண்டாம், குக்கர்லலாம் வேக விடணுங்கிற அவசியமே இல்லை. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, பசலைக்கீரை வெந்துன்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சின்னு வந்துடலாம். தேங்காய் திருகி வச்சுருக்கேன், சீரகம் 2 ஸ்பூனு, ஒரு 1.5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டால் தாங்காது, ஏன்னா பசலைக்கீரை சுண்டி வந்துடும். அப்புறம் 2 பச்சை மிளகா போட்டால் சொல்லுன்னு காரமாக இருக்கும். அதனால் 1.5 பச்சை மிளகாவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கீரை வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இது நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். உப்பு போடும்போது காமிக்க. இந்த பாருங்கள், மிக்சி ஜாரில் எல்லாம் எடுத்து போட்டுண்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், அந்த கீரை எல்லாத்துக்கும் சேர்த்த உப்பு. ரொம்ப உப்பு போட்டால் கறிக்க ஆரம்பிச்சிடும், கீரை உப்பு தாங்காது. இதை போய் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த பாருங்க, நம்ம கீரையை திருத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வேக விட்டுருந்தோம். ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துடலாம். ஒரு கொதி வரட்டும், அப்போ தான் ஊசாமல் இருக்கும். கடைசியாக நம்ம இறக்கி வச்சு போட்டோம்னா ஊசி போயிடும். இதோடு சேர்த்து இந்த தேங்காய் எல்லாம் கொதிக்கும் போது கெடாமல் இருக்கும். ஒரு 5-6 மணி நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் இதோடு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 2-3 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு. இது பாருங்க, கீரை அந்த நம்ம அரைச்சி விட்டுருந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், உப்போடு போட்டு ஒரு கொதி வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா தயிர் குத்திக்கலாம். இப்போ சுடும் போதே தயிர் குத்தினோம்னா நீர்த்து போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. பாருங்க, கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி கடுகு தாளித்து கொட்டியிருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தேங்காய் அரைச்சி கொட்டியிருக்கோம் இல்லையா. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுன்னா தயிர் ஊற்றி காமிக்கிறேன். இந்த பாருங்க, நம்மளுடைய கீரை பசலைக்கீரை நல்லா ஆறு எடுத்து கடுகும் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ கெட்டி தயிர் சேர்க்கலாம். இது நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ நீங்கள் கூட கலந்துக்கலாம். அவ்வளோதான், இந்த கீரைக்கு இந்த தயிர் போதுமானது. அவ்வளோதான். இந்த பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான பசலைக்கீரை தயிர் கூட்டு இல்லை மோர் கூட்டு ரெடி ஆகிடுது. இது ரொம்ப நல்லா இருக்கும். வெத்த குழம்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இல்லை குழம்பு எதுவும் பண்ணலன்னா சாதத்தில் இதை போட்டு கலந்துட்டு தொட்டுக்க ஏதாவது ஒரு காரக்கறி, உருளைக்கிழங்கு கறியோ வாழைக்காய் கறியோ தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது பசலைக்கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவா இதை வாரத்தில் ஒரு முறை எடுத்துகிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வரும். நீங்களும் உங்கள் அதில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.